ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3ல பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படின்றது என்னென்னா, இட் டிசைட்ஸ் விச் பேஜ் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் when the page fault occurs in the main memory. அதாவது எந்த ஒரு ப்ராசஸ்மே வந்து மெயின் மெமரியில் தான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா நாம் ஒரு டேட்டா வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்டா எல்லாமே வந்து நார்மலாக கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது செகண்டரி மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த டேட்டாவை நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா செகண்டரி மெமரியிலிருந்து மெயின் மெமரிக்கு போகணும். அந்த மெயின் மெமரிக்கு அந்த டேட்டா போனால் தான் அந்த மெயின் மெமரியில் அது வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மெயின் மெமரியில் தான் வந்து நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகே, ஸோ மெயின் மெமரி அப்படின்றது ஒரு ஃபைனட் மெமரி. ஸோ ஃபைனட் மெமரி அப்படின்னா இட் இஸ் எ ஸ்மால் மெமரி. ஸோ அதில் வந்து நிறைய சைமல்டேனியஸாக நிறைய ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த மெமரியோடைய சைஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டேட்டா நான் செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு வந்து அனுப்புகிறேன். அப்போ அனுப்பும் பொழுது அந்த மெமரியில் மெயின் மெமரி வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த டைமை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேஜ் ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது பேஜ் ஃபால்ட்டு மெயின் மெமரியில் அக்கர் ஆகும் பொழுது இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன் சம் வே நம்ம நியூ ப்ராசஸ், அதாவது நியூவாக வரக்கூடிய பேஜை ஆல்ரெடி இருக்கிற பேஜில் மெயின் மெமரியில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பேஜோட ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது என்ன மாதிரியான ஆர்டரில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமாக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் என்ன பண்ணுது? இட் டிசைட்ஸ் விச் பேஜ் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் when பேஜ் ஃபால்ட் அக்கர்ஸ் இன் த மெயின் மெமரி. இப்போ பேஜ் ஃபால்ட்னா என்னது? ஸோ மெயின் மெமரியில் ஒரு பேஜ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ த ரெக்வயர்டு பேஜ் இஸ் நாட் அவைலபிள் இன் த மெயின் மெமரி. ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேஜ் மெயின் மெமரியில் இல்லை அப்படின்னா அப்போது அந்த சிச்சுவேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேஜ் ஹிட்னா என்ன அப்படின்னா த ரெக்வயர்டு பேஜ் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த மெயின் மெமரி. ஸோ அதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேஜ் மெயின் மெமரியில் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? பேஜ் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டு டெக்னிக்கல் டேர்மும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் நம்ம வந்து ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது யூஸ் பண்ணுவோம். அதனால் பேஜ் ஃபால்ட்னா என்ன, பேஜ் ஹிட்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மெமரியில் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுற டேட்டா இல்லை அப்படின்னா அது பேஜ் ஃபால்ட்டு. மெமரியில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேஜ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது வந்து பேஜ் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஒன்ஸ் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பேஜை ரீப்ளேஸ் பண்ணி நியூ பேஜை வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதை எந்த மாதிரியான ஆர்டரில் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். அதாவது நிறைய பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்குது. பட் அதில் நமக்கு கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 அல்காரிதம்ஸ் தான். ஒன்று வந்து FIFO, நெக்ஸ்ட் ஒன் இஸ் LRU, தேர்ட் ஒன் இஸ் கால்டு ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். FIFO அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். LRU அப்படின்றது வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு அல்காரிதம், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். தேர்ட் ஒன் இஸ் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த FIFO பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த FIFO பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஓல்டஸ்ட் பேஜ், ஓகேவா, பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகும் பொழுது நான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெயின் மெமரியில் ஓல்டஸ்ட் பேஜ் வந்து இருக்கும் இல்லையா? அந்த ஓல்டஸ்ட் பேஜை எடுத்துகிட்டு நியூ பேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வென் த பேஜ் ஃப்ரேம்ஸ் ஆர் ஃபுல், பேஜோடைய ஃப்ரேம்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு, அப்போ இன்னொரு பேஜை வந்து நான் வந்து மெயின் மெமரிக்கு அனுப்பணும் அப்படின்னும்போது ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா எந்த பேஜ் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகுதோ அந்த பேஜோட தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நியூ பேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து FIFO பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு எடுத்துக்கிற இந்த இன்புட்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்சிடர் த பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேஜுடைய ஃப்ரேம் சைஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதில் வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா பேஜ் ஃபால்ட்டும், ஹிட் ரேஷியோ, மிஸ் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? FIFO அல்காரிதம், ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், LRU ஸ்கீம். ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு வந்து 3 வந்து இருக்குது. ஸோ அப்போது ஃப்ரேம்ஸ் 3 அப்படின்னா F1 F2 F3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸிங் ஆர்டரில் நான் ஃப்ரேம்ஸை வந்து போட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேபிளாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து வேல்யூஸை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனிஷியலாக நமக்கு வந்து ஃப்ரேம்ஸ் 3 ஃப்ரேம்ஸுமே வந்து என்னவாக இருக்குது, எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து என்ன பேஜை வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 1 பேஜ் வந்து 1 வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு ஃப்ரேம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரேம் 1ல் நான் என்ன பண்ணிடுறேன், 1 வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 2 வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி F1ல் வந்து 1 வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமைனிங் 2 ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, ஃப்ரேம் 2வும் ஃப்ரேம் 3யும் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 2 வந்து ஃப்ரேம் 2ல் கொண்டு போயிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கு 3 வந்து நான் ரீட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேமில் வந்து ஆக்குபை பண்ணணும். ஆல்ரெடி ஃப்ரேம் 1ல் 1 இருக்குது, ஃப்ரேம் 2ல் 2 வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு எம்டியாக இருக்கிறது என்னது, ஃப்ரேம் 3. இப்போ நம்ம ஃப்ரேம் 3ல் நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 3 வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ரீட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கு ஆல்ரெடி ஃப்ரேமில் இல்லவே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம பேஜ் ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. ஸோ 1 ரீட் பண்ணுறோம், ஆல்ரெடி ஃப்ரேமில் இல்லை, இப்போ தான் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அப்போ அது வந்து பேஜ் ஃபால்ட்டு. அடுத்தது 2 வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ 2 ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இப்போ தான் நான் அந்த 2 வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அப்போ இதுவும் வந்து பேஜ் ஃபால்ட்டு. அடுத்தது 3 வந்து நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ 3யும் வந்து ஃப்ரேம்குள்ளே இல்லை, இப்போ தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது ஃப்ரேமில் வந்து நம்ம அனுப்புகிற ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னும்போது அது வந்து பேஜ் ஃபால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து என்னது, 4 வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 3 ஃப்ரேமுமே வந்து நமக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. 1 2 3 ஃப்ரேம் 1ல் 1 இருக்குது, ஃப்ரேம் 2ல் 2 இருக்குது, ஃப்ரேம் 3ல் 3 இருக்குது. ஸோ இப்போ நான் 4 வந்து நான் என்ன பண்ணணும், ஃப்ரேமில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போது 4 வந்து நான் உள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், FIFO படி ஓல்டஸ்ட் பேஜோட நம்ம வந்து அந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் வந்து எது, இப்போ 3 வந்து இங்கே தான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ 2 அப்படின்றது இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. 1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஓல்டஸ்ட் பேஜ் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா 1. இப்போ இந்த 1ஓட தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது இந்த ஃப்ரேம் 1ல் இப்போ வந்து 1 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ ரிமைனிங் ஃப்ரேம் 2ல் 2 அப்படியே தான் இருக்கும், ஃப்ரேம் 3ல் 3 அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற அந்த பேஜ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இதுவும் வந்து பேஜ் ஃபால்ட். ஓகே, ஸோ அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து நமக்கு 1 வந்து வருது. ஓகேவா. ஸோ இப்போ 1 வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஃப்ரேம்குள்ளே இல்லை அப்படின்னாவே அது வந்து பேஜ் ஃபால்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த 1 வந்து நான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எது கூட ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஓல்டஸ்ட்டு பேஜோடு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரேம் 1ல் 4 இப்போ தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 2 வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. 2 வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரேம் 3ல் 3 வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து, அப்போ இந்த 2 3ல் ஃபஸ்ட்டு எது வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கு, 2 தான் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ஓல்டஸ்ட் பேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 வந்து 2 எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. இப்போ இந்த 1 2 இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரேம் 1ல் 4 அப்படியே தான் சேவ் ஆகிருக்கும், ஃப்ரேம் 3ல் 3 அப்படியே தான் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து என்னது, 3. இப்போ 3 வந்து ஏற்கனவே இருக்கிற ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3ல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 3 வந்து ஆல்ரெடி அவைலபிள். ஸோ அவைலபிள் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, பேஜ் ஹிட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற பேஜ் ஆல்ரெடி நமக்கு மெமரியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து பேஜ் ஹிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ப்ரீவியஸாக என்ன ஃப்ரேமில் இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம எடுத்து வந்து இப்போ வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து என்னது, 0. ஸோ இப்போ நம்ம 0 வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃப்ரேம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ 0 அப்படின்றது இந்த ஃப்ரேமில் இல்லை. ஸோ அப்போ பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த 0வை நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஃப்ரேமில் எது ஓல்டஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அது கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 4 வந்து நமக்கு எங்கேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 1 வந்து எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இங்கே தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 வந்து நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ எது இப்போ 4 3 எடுத்துக்கிட்டோன்னா 3 வந்து நாம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் வந்து ஓல்டஸ்ட்.
ஓகேவா? ஸோ அப்போது 3யோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 0வை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். 3 வந்து 0வா வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் அந்த 1 4 அப்படியே எடுத்து நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து 1. ஸோ இப்போ இந்த 1 ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே 1 வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த இது வந்து என்ன ஆகிடுச்சு, பேஜ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த 4 1 0 அப்படியே எடுத்து நம்ம வந்து திருப்பி வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம எதை வந்து ரீட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் 2வை வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங் 2 ஆல்ரெடி இந்த ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமில் இல்லைன்னும் போது அது வந்து என்னது, பேஜ் ஃபால்ட்டு. ஓகே. ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2வை இந்த ஃப்ரேமில் எது ஓல்டஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இங்கே ஓல்டஸ்ட் பேஜ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 4 வந்து நமக்கு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 வந்து நான் எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா 0ன்றது இங்கே தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இருக்கிறதுலே வந்து எங்கே ரொம்ப ஃபஸ்ட்டே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், 4 தான் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 4 1 0வை கம்பேர் பண்ணும்போது 4 தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 4 தான் வந்து ஓல்டஸ்ட்டு பேஜ். ஓகே. ஸோ அப்போ இந்த 4ரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 2வை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பி 4 வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ 4ரை ரீட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த ஃப்ரேமில் ஆல்ரெடி அது அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ 4 இந்த மெமரியில் ஃப்ரேமில் இல்லை. அப்போ பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த 4ரை நான் என்ன பண்ணணும், அகைன் வந்து ஓல்டஸ்ட் பேஜோட ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2 வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ 1 வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. 0ன்றது இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 1 0ல் பார்க்கும்போது 1 ஃபஸ்ட்டே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ இதுதான் வந்து ஓல்டஸ்ட். ஓகே. அப்போ இந்த 1 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 4ரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் இந்த 2 0வை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து என்னது, 1. ஸோ 1 வந்து ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமில் இல்லைன்னும் போது பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1னை வந்து நாம் இங்கே ஓல்டஸ்ட் பேஜோட ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் 2 எங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு. 4 இங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. 0 வந்து ஃபஸ்ட்டே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ இந்த 0 தான் வந்து நமக்கு வந்து என்னது, ஓல்டஸ்ட் பேஜ். ஸோ அதனால் இந்த 0வை எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், 1னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் இந்த 2 4 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, எல்லா ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கையும் வந்து நாம் மெமரிக்குள்ளே கொண்டு போயாச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு டோட்டல் அந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 11 வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் வந்து எத்தனை, ஹிட் வந்து 1 2 2 ஹிட்ஸ் தான் நம்பர் ஆஃப் ஹிட்ஸு. பேஜ் ஃபால்ட் வந்து எத்தனை அக்கர் ஆகிருக்கு, 1. இந்த க்ராஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பேஜ் ஃபால்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஹிட் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஹிட் வந்து என்னது, 2. ஸோ 2 டிவைடட் பை ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கோடைய அந்த லென்த் வந்து என்னது, 11. ஸோ 2/11 தான் வந்து ஹிட் ரேஷியோ. ஸோ பேஜ் ஃபால்ட்டோடைய ரேஷியோ அப்படின்றது, அதாவது பேஜ் ஃபால்ட்டை தான் வந்து பேஜ் மிஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேஜ் ஃபால்ட் ரேஷியோ வந்து, பேஜ் ஃபால்ட் நமக்கு எவ்வளோ இருக்குது, 9 இருக்குது. ஸோ அப்போது பேஜ் ஃபால்ட்டு ரேஷியோ அப்படின்னா 9 டிவைடட் பை 11. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் ஃபஸ்ட் அல்காரிதம், FIFO அல்காரிதம். ஸோ நெக்ஸ்ட் அல்காரிதம் வந்து பார்த்தோன்னா LRU பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ LRU அப்படின்றது லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் இந்த அல்காரிதமில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகும், எதை பேஸ் பண்ணி பேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, த நியூ பேஜ் இஸ் த பேஜ் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ண பேஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம், நியூ பேஜோட ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வென் பேஜ் ஃபால்ட் அக்கர்ஸ். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சேம் யூனிவர்சிட்டியில் கேட்ட அதே கொஷினை தான் வந்து இங்கேயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு பேஜ் அப்படின்றது எப்படி வந்து இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 1 வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மெமரியில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெமரியில் இல்லை, அப்போ பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த 1னை வந்து நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே எல்லா ஃப்ரேமுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரேம் 1ல் நான் 1னை வந்து என்ன பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன்.
அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ 2 ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது 2 வந்து எங்கே ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரேம் 2வும் 3யும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ அதனால் 2வை இங்கே போட்டாச்சு. ஃப்ரேம் 1ல் ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ வந்து ஃப்ரேம் 3 வந்து நமக்கு எம்டியாக இருக்குது. அடுத்தது நான் ரீட் பண்ணுறது 3. ஸோ 3 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேமில் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமில் இல்லை. ஸோ பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 வந்து நான் என்ன பண்ணணும், இந்த 3 ஃப்ரேம்ஸில் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரேம் 1 ஆல்ரெடி 1 இருக்குது. ஃப்ரேம் 2ல் 2 இருக்குது. இப்போ ஃப்ரேம் 3ல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் 3 வந்து நான் ஃப்ரேம் 3ல் கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ ஃப்ரேம் 2ல் வந்து 2, ஃப்ரேம் 1ல் வந்து 1. ஸோ இது முடிஞ்சிருச்சா. ஸோ அடுத்தது வந்து நம்ம ரீட் பண்ணுறது வந்து என்னது, 4. ஸோ 4 வந்து ஆல்ரெடி இந்த ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. இப்போ 4 வந்து நான் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேமில் வந்து ஆக்குபை பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி ஃப்ரேம்ஸ் வந்து என்னவா இருக்குது, ஃபுல்லாகிடுச்சு. ஓகேவா, எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேக்கண்ட் எதுவுமே இல்லை. அப்போ ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ 4 வந்து நான் இந்த ஏதாவது ஒரு ஃப்ரேமில் வந்து இருக்கிற பேஜை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ எப்படி வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு. லீஸ்ட்டாக வந்து நான் இப்போ எதை வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரேம் 1 வந்து நான் எங்கே வந்து ரீசெண்டாக வந்து நான் லீஸ்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல இங்கேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 வந்து நான் இங்கேருந்து வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வந்து நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே எது வந்து ரொம்ப லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1 தான் வந்து லீஸ்ட். ஓகே. 1னா இதுதான் ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இதை தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா 4ஓட வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியா. ஸோ 4 தான் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் ஃப்ரேம் 2ல் இருக்கிறது, ஃப்ரேம் 3ல் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது திருப்பி வந்து 1 வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ 1 வந்து நான் ரீட் பண்ணும்பொழுது இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த பேஜில் இருக்கா, அந்த ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஃப்ரேமில் இல்லைன்னும்போது பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ இந்த 1 வந்து நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த 3 ஃப்ரேமில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 4 வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்தது 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். லீஸ்ட்டாக வந்து எந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ 2, 3 இதில் வந்து எது லீஸ்ட்டாக வந்து நான் லீஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 தான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 2வை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கிறத ரிமைனிங் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது நான் ரீட் பண்ணுறது என்னது, 3. ஓகேவா. ஸோ இப்போ நான் 3யை வந்து ரீட் பண்ணுறேன். 3 வந்து ஆல்ரெடி நமக்கு ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ 3 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, பேஜ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அப்போது நம்ம எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. 4, 1, 3. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 0. ஸோ 0 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃப்ரேமில் இல்லை. அப்போ நமக்கு பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 0வை நான் என்ன பண்ணணும், இந்த 3 ஃப்ரேமில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எது லீஸ்ட் ரீசெண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த 4 வந்து நம்ம ரீசெண்டாக வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 1 வந்து நம்ம ரீசெண்டாக எங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 அப்படின்றது இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 3யை வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த 1, 4 இதில் வந்து எது லீஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 4 எடுத்து 4 வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம 0வை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 0. ஸோ ரிமைனிங் ஃப்ரேமில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 1 வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ 1 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 1 ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகிடுச்சிங்க, பேஜ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், 2வை வந்து ரீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ 2வை வந்து ரீட் பண்ணும்போது ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஃப்ரேமில் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு, பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2வை வந்து என்ன பண்ணணும், நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ 0 வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அடுத்தது 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து 1 வந்து நம்ம ரெக்வயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இதே இடத்துல ஹிட்டான இடத்துல தான் நம்ம 1 வந்து இதாக இருக்குது. ஓகேவா. அப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அடுத்தது 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக நம்ம 3 வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா.
ஓகேவா. இந்த 3 வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 1 வந்து ரீசெண்டாக வந்து இங்கே இருக்குது. 4 வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல 0 வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ இதில் எது வந்து ரொம்ப லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3 தான். அப்போ இந்த 3 இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த 2 வந்து என்ன பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரிமைனிங் 0 1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 வந்து ஃப்ரேமில் இருக்கான்னு பார்க்குறோம். ஃப்ரேமில் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேஜ் ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 4 வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எது வந்து லீஸ்ட் ரீசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 0 வந்து ரீசெண்டாக வந்து நம்ம எங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சரியா. அடுத்தது 1 வந்து இப்போ ரீசெண்டாக எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது 2 வந்து கடைசியாக இங்கே தான் வந்திருக்கு. அப்போ 0 1 2 இதில் நம்ம எதை வந்து லீஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதை தான் வந்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அப்போது 0 இருக்கிற இடத்துல தான் நம்ம 4 வந்து என்ன பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ 4 ரிமைனிங் இருக்கிற 1 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அகெயின் வந்து 1 வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ 1 ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து LRU பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, மொத்தம் 3 ஹிட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 பேஜ் ஃபால்ட் வந்து நமக்கு வந்து இதில் அக்கர் ஆகிருக்கு. பேஜ் ஃபால்ட்டோடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா அதை தான் வந்து மிஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. பேஜ் மிஸ்ஸு, பேஜ் ஃபால்ட்டு எல்லாமே வந்து இது பேஜ் ஃபால்ட்டை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பேஜ் ஃபால்ட்டு பேஜ் மிஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ட்டு டிவைடட் பை டோட்டல் நமக்கு ஸ்ட்ரிங் வந்து நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருந்தோம், இங்கே 11 வந்து கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ டோட்டலாக இந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்குடைய லென்த்து அது 8 டிவைடட் பை 11 இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது ஹிட் ரேஷியோ எத்தனை நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்குது, 3. ஸோ 3 பை ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்குடைய லென்த் வந்து 11. ஸோ 3 பை 11 என்ன கிடைக்குதோ ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து LRU. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நாம் வந்து என்ன பண்ணுவோம், இன் திஸ் அல்காரிதம் OS replaces the page that will not be used for longest period of time in future. அதாவது ஒரு பேஜை வந்து பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகிடுச்சு. இப்போ OS வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த எந்த பேஜை அது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்யூச்சரில் லாங்கஸ்ட் பீரியட் வரைக்கும் அது வந்து தேவையில்லாமல் இருக்கும். ஓகேவா. ஸோ லாங்கஸ்ட் பீரியட் வரைக்குமே வந்து அது தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த பேஜோட தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நியூ பேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து திருப்பி இதே எக்ஸாம்பிளே வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து 1 வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ 1 ஃப்ரேம்குள்ளே இல்லை. ஸோ பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகிடுச்சு. ஸோ 1 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் 1ல் வந்து சேவ் பண்ணுறேன். அடுத்தது 2 வந்து ஃப்ரேம்குள்ளே இல்லை. ஸோ அதனால் 2 வந்து இது வந்து பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஃப்ரேம் 1ல் 1 இருக்குது. இப்போ 2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரேம் 2ல் கொண்டு போயிட்டு ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது 3 வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ 3 ஏற்கனவே பேஜ் ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரேம் 3ல் கொண்டு போயிட்டு 3யை ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரேம் 3 வந்து எம்டியாக இருக்குது. ஸோ 1 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 4 வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ 4 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்கான்னு பார்க்குறோம். ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் பேஜ் ஃபால்ட்டு அக்கர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஃப்ரேமில் ஏதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணி அதோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ எதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1 வந்து 4க்கு அப்புறம் லாங்கஸ்ட் பீரியட் வரைக்கும் தேவையில்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 அப்படின்றது 4க்கு அப்புறம் உடனே 1 வந்துடுது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நமக்கு ஃப்யூச்சரில் எங்கே தேவைப்படுது, இந்த இடத்துல தேவைப்படுது. 1 வந்து இங்கே தேவைப்படுது. 2 வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ரேம்ஸ் தள்ளி தான் வந்து தேவைப்படுது. அடுத்து 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ இந்த 1 3 2ல் எது வந்து லாங்கஸ்ட் பீரியடில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 தான் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப லாங்கஸ்ட் பீரியடில் இருக்குது. அப்போ இந்த 2ஓட தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 வந்து நாம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது 4 வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஏற்கனவே ஃப்ரேம் 1ல் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஃப்ரேம் 3ல் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம ரீட் பண்ணுறது 1. ஸோ 1 வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரீவியஸ் ஃப்ரேமில் 1 ஆல்ரெடி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஃப்ரேமில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3. ஸோ 3 வந்து ஆல்ரெடி நமக்கு என்னவாக இருக்குது, இங்கே வந்து ஃப்ரேமில் இருக்குது.
ஸோ அதனால் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போக தேவையில்லை. ஸோ அதனால் இந்த இதுவும் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா பேஜ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து திருப்பி வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீரோ வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேமில் இருக்கான்னு பார்க்குறோம். ப்ரீவியஸ் ஃப்ரேமில் 0 வந்து இல்லை. அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 0வை நம்ம என்ன பண்ணணும், 1 4 3 இதில் எங்கே வந்து நம்ம வந்து எந்த பேஜை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்கணும். 1 வந்து எந்த இடத்துல ஃப்யூச்சரில் இருக்குது, இங்கே இருக்குது. 4 வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. 3 வந்து இல்லவே இல்லை. ஓகேவா, 3 வந்து நமக்கு இங்கே இல்லவே இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 3யை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 0வோட ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இந்த 4 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 நான் ரீட் பண்ணுறேன். 1 ப்ரீவியஸ் ஃப்ரேமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நமக்கு பேஜ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஃப்ரேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2வை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ 2 ப்ரீவியஸ் ஃப்ரேமில் இல்லை. ஸோ அதனால் நமக்கு பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எந்த ஃப்ரேமை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ 1 வந்து நமக்கு இங்கே வந்து தேவைப்படுது. 4 வந்து முன்னாடியே தேவைப்படுது. 0 அப்படின்றது இங்கே இல்லவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0வை வந்து எடுத்துகிட்டு 2வை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 4 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4வை வந்து ரீட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ஃப்ரேமில் 4 இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல பேஜ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஃப்ரேமில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஸோ திருப்பி 1னை ரீட் பண்ணுறேன். 1ம் வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஃப்ரேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ அப்போ எல்லா பேஜஸ்லையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் படி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன எழுதி ஆகணும், நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் வந்து எவ்வளோ. ஸோ இங்கே வந்து நமக்கு ஹிட்ஸ் வந்து 1 2 3 4 5 ஹிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 6 பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு. இப்போ பேஜ் ஃபால்ட்டு ரேஷியோவையும் ஆர் பேஜ் மிஸ் ரேஷியோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ மிஸ் ரேஷியோ பேஜ் ஃபால்ட் வந்து என்ன இருக்குது 6. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்குடைய லென்த் வந்து எவ்வளோ 11. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் ஃபால்ட் ஆர் பேஜ் மிஸ் ரேஷியோ வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ ஹிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஹிட் ரேஷியோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ஹிட் இருக்குது, 5 ஹிட்ஸ் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ இருக்குது 11. ஸோ 5/11. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹிட் ரேஷியோ வந்து கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.